ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம zucchini போட்டு நம்ம ஆம்லெட் பண்ண போகிறோம். zucchini ஆம்லெட் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு zucchini காய் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த zucchini பார்த்திங்கன்னா இது லோ கார்ப், அதனால் நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, டயபெட்டிக் இருக்கிறவங்களாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அதே போல் கேப்சிகம்லேயும் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை. இதுக்கும் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு zucchini எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். zucchini லோ கேலரி, ப்ரோட்டீன் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்குது, இதில் ஃபைபர் நிறையா இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. அதனால் இந்த வெஜிடபிள் பார்த்திங்கன்னா இது ஒரு டயபெட்டிக் ரெசிபி தான். கேப்சிகம்லேயும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஃபைபர், B6 எல்லாம் இருக்குது. இதுவும் உங்களுக்கு டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. இப்போ எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம், zucchiniயும் கேப்சிகமும் நல்லா போட்டு இதில் ஃபுட் ப்ராசஸரில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி ஆம்லெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன், 2 முட்டைக்கு ஏற்ற அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போகிறேன். இது நிறையா இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறேன். நல்லா 2 முட்டையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டைக்கு நான் 1 கப் அந்த அரைச்சது போட்டுக்கிறேன். zucchiniயும் கேப்சிகமும் அரைச்சி வச்சுருக்கோம், அதில் நான் 1 கப் எடுத்துக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு வெங்காயம். இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு டயபெட்டிக் ரெசிபியாக நம்ம எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஆம்லெட் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆம்லெட் நம்ம மைக்ரோவேவில் பண்ண போகிறோம். இப்போ ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டேன் இந்த கப்பில். இப்போ நம்ம தேவையானதை நம்ம ஊற்றிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஹை பவரில் ஒரு 1 மினிட், இது ஒரு 3 மினிட்ஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இது டோட்டலாக 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தட்டுக்கு போடுறோம். வச்சிடலாம். பாருங்கள், மைக்ரோவேவில் எவ்வளோ சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம வெஜிடபிள் போட்டு செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம மைக்ரோவேவில் zucchini ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது டயபெட்டிக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வெயிட் லாஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் இது எல்லாருமே சாப்பிட்லாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே சாப்பிடலாம். ப்ளேலிஸ்ட்லேயே லோ கார்ப் ரெசிபிஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் கொடுங்க. புதுசாக எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். லோ கார்ப், டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் ரெசிபி, பட் ஹெல்த்தியான எல்லாருக்குமே இது ஹெல்த்தியான ரெசிபி.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.